வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள்னு இருந்தா கண்டிப்பா அதுக்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி உங்க ஜாதகங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். சார், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க. புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் பார்த்தீர்கள் என்றால் கும்பராசிக்கும் மீனராசிக்கும் உரியவர்களாகிறார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறவி திசை என்று பார்த்தீர்கள் என்றால் குரு திசையில் இவர்கள் ஜனனம் ஆரம்பிக்கின்றது. இதிலையுமே ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதுடன் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றே ஆரம்பத்திலே கண்டுபிடிப்பதில் மிக கெட்டிக்காரர்கள். மேலும் இவர்கள் பார்த்தீர்கள் என்றால் வளர்கின்ற காலத்திலிருந்து ஆரம்ப காலத்தில் சிறு வயதிலிருந்து பக்திகளுக்கும் பெரியோர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் கடைப்பிடிக்கக்கூடியதில் மிக மிக வல்லவர்களாக இருப்பார்கள். பெற்றோர்கள் இவர்கள் மீது மிக அக்கறை கொண்டு இளம் வயதினிலே இவர்களுக்கு நன்னெறிகளுடன் தெய்வ வழிபாட்டுகளுடன் மகான்கள் ஏதேனும் ஒரு மகான்கள் வழிபாட்டு இவர்களுக்கு போதித்து வந்தால் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆசானங்களாகவும் ஜோதிடத்தில் வித்வானங்களாகவும் கணக்கமைப்பில் பெரிய அளவுக்கு இருப்பவர்களாகவும் மேலதிகாரிகளில் திறமப்பட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குகள் எல்லாம் மிக சிறந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள். வியாபாரத்தில் தொழில்துறையிலெல்லாம் சாதாரண நிலைமையை ஆரம்பித்து உலகமே வைக்கின்ற வழியில் பெரிய பல தொழில்களில் கொடிகட்டி பறப்பதிலெல்லாம் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதும் அவர்களுக்கு வெற்றியும் அனுகூலமும் எப்பொழுதும் பறவையிலிருந்து கிடைப்பதற்கு ஏதேனும் நம்மிடத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள் வழிபாடு என்பது ஒரு துணையாக இருக்கும். அத்துடன் அவர்கள் வாழ்க்கையில் அஷ்டலட்சுமி கடாட்சத்திற்கும் எந்தவித நல்லது கெட்டதற்கும் மனதில் கஷ்டங்கள் காணப்படும் காலத்திலும் மனதில் சந்தோஷப்படக்கூடிய காலத்திலும் எல்லாமே அவர்கள் தஞ்சாவூரில் உள்ள ஆலங்குடி என்ற சொல்லுமே நம் பிரசித்தி பெற்ற குருஸ்தலம். அந்த ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரரை வழிபாடுவதுடன் அங்கே இருக்கின்ற குருவாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதும் அவருக்கு அர்ச்சனை செய்வதும் அபிஷேகம் செய்வதும் ஒரு விஷயத்திற்கும் அந்த கோயிலில் போய் சரணாகதி அடைவதும் முடிந்த அளவுக்கு அந்த கோயிலில் அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலமாக முடிந்தவர்கள் அந்த கோயிலுடைய அந்த குருவின் படத்தை வைத்து கொண்டு கும்பிடுவதன் மூலியமாகவும் வேலைக்கிழமைகளில் அன்னதானம் செய்வதன் மூலியமாகவும் குரு காயத்ரி மனதார ஜபிப்பதன் மூலியமாகவும் பெரிய அளவுக்கு வெற்றிகளையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து அவர்கள் நிவர்த்தி தரக்கூடிய நவகிரக ஸ்தலத்தில் அந்த நட்சத்திர கோயில்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஆலங்குடி குருஸ்தலம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த ஸ்தலமாக காணப்படுகிறது. எனவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சரணடையக்கூடிய ஸ்தலம் என்று பார்த்தால் தஞ்சாவூரில் உள்ள ஆலங்குடி என்று சொல்லக்கூடிய குருவின் ஸ்தலம். அந்த குருஸ்தலத்தில் போய் சரணாகதி அடைவதன் மூலியமாக கொடிமரத்திலிருந்து உங்கள் நாமத்தையும் பேரையும் நட்சத்திரத்தையும் உங்களுடைய கோத்திரத்தையும் எல்லாம் சொல்லி மனதார பிரார்த்தனை செய்வதன் மூலியமாக பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். சார் கிட்ட பேசுறோம் மேடம். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இது சொல்லிட்டு சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்மா. வணக்கம் சார். சார், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் சார். என் பொண்ணுக்காக பேசணும் சார். சொல்லுங்கம்மா, மொல்லமா சொல்லுங்க. ரிஷபராசி மிருகசீர நட்சத்திரம், பேர் வேறா சார். ரிஷபராசி மிருகசீரிஷமா, லக்னம் ஏதாவது தெரியுமா? லக்னம் விருச்சிக லக்னம் சார். சொல்லுங்க, என்ன வேணுமா? சார், டேட் ஆஃப் பர்த் 6/12/87 சார். 87. சரிங்கம்மா, 28 வயசு ஆகுது இல்லையா? சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா? இன்னும் திருமணம் நடக்கல சார். திருமண அமைப்புல தோஷமா இருக்குது இல்லைங்களா? ஆமா சார், ஆமாங்க சார். அதாவது லக்னத்துல புதன் சனி சூரியன் இருக்கு சார். சரி சரி, லக்னத்திலே புதனும் இதுவா இருந்தாலும் சுக்கிரன் எங்க இருக்குதுமா குழந்தைக்கு? சுக்கிரன் 2ஆம் லக்னம் ஃபர்ஸ்ட் செகண்ட் சுக்கிரன் இருக்கு சார். சரிங்கம்மா சரிங்கம்மா, நீங்க ஒண்ணுமே பிரச்சனை பண்ண வேணாமா. உங்க பாப்பாக்கு இப்போதைக்கு குரு தசை தான் நடக்கும். ஹலோ, சொல்லுங்க சார். உங்க பாப்பாக்கு தற்போது நடக்கின்ற தசை குரு தசை தான். ஆமாங்க சார். நீங்க உங்க பாப்பாக்கு ரொம்ப எளிய பரிகாரம்னு ஒன்று உண்டுமா. உங்க கோயில் மதுரையிலே இருக்கிறனால உங்க வீடு பக்கத்திலே பெருமாள் கோயில் இருக்கும். அந்த பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக வெள்ளிக்கிழமை சிரமம் பார்க்காம போயிட்டு பசுனையால் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு தாமரை எண்ணிக்கையில் 6 என்ற எண்ணிக்கையில் கொடுத்து 6 அல்லது அப்படி, அதாவது 15 அப்படி கொண்டு போகணும். 33 என்று 24 அப்படி எண்ணிக்கையில் 6 என்ற எண்ணிக்கையில் முடிகிற மாதிரி தாமரை பூ கொடுத்து அர்ச்சனை செய்வதன் மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் பெரிய அளவுக்கு உங்கள் பாப்பாவுக்கு எப்பேற்பட்ட இந்த 7ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய சனி சூரியன்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் இது.
அத்துடன் மட்டும் இல்லாமல் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி கேட்பது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் விரைவிலே அந்த திருமணத்திற்கு இருக்கிற தடைகளை நிவர்த்தி பண்ணோம். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலியமாக உங்கள் பாப்பா ஜாதகத்தில் மேலும் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். இதை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை பண்ணுறச்ச கண்டிப்பாக இதனுடைய வீரியங்கள் வந்து ஒரு வருடத்திலே ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் திருவாரூர்லேருந்து முல்லைக்கொடி பேசுறேன். ஓகேம்மா, சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே சார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நான் முல்லைக்கொடி திருவாரூர்லேருந்து பேசுறேன். என்னோட கல்யாணத்தை பத்தி கேட்கணும். நான் சிம்ம ராசி, மகா நட்சத்திரம், மிதுன லக்னம். சரி, வயசுமா? வயசு 26. சூரிய தசை நடக்குதுங்களா உங்களுக்கு? சூரிய தசை நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க. தெரியல. மிதுன லக்னமா நீங்க? மிதுன லக்னம். சரி, என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? என் கல்யாணம் தசை இருக்கா, நடக்குமா, நல்ல இடம் அமையுமா, அதை பத்தி கேட்கணும். இல்லைம்மா, இப்போதைக்கு வந்து உங்களுக்கு குருபலம் வந்து பிரமாதமாக இருக்கிறது. மேலும் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு தோஷங்கள் இருந்தாலும் வேலைக்கிழமை வீடு பக்கத்திலே இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு பசுனை தீபம் ஏற்றி முடிந்த அளவுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். வேலைக்கிழமை மதியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்குறச்ச ஒரு வாட்டர் பேக்கெட்டோடு சேர்த்து கொடுங்க. கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு ஒரு முறை திருச்செந்தூர் பகவானை தரிசனம் பண்ணுறதோட கோயிலே 39 லட்டை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்கறதோட முடிந்த அளவுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லைனா அபிஷேக விபூதி அங்கேயே வைப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. உங்களால் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு திருமணம் முடிந்த பிறகு உங்களுடைய எடைக்கும் உங்களுடைய கணவருடைய எடைக்கும் பச்சரிசி துலாபாரம் கொடுப்பதாக திருச்செந்தூர் சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. விரைவிலே உங்கள் ஜாதகத்தில் வந்து கூடிய விரைவில் திருமண பிராப்தத்துக்கு கை கூடுவதற்குண்டான சிறந்த பரிகாரம். இதை பண்ணாவே போதும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யாருங்க இருந்து கால் பண்றீங்க? பவானி மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறேங்க மேம். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இது சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார், என் பேர் பவானி. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம், மேஷ லக்னம் சார். வயசுமா? வயசு 33 சார். சனி திசையில் இருக்கீங்களாம்மா? ஆமாங்க சார். 27/10/83. அடிக்கடி தோல் பிரச்சனை வந்திருக்குங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் இருக்கு. எவ்வளவு டாக்டர் கிட்ட போயிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேங்குது. திரும்ப வருது. ரொம்ப அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது கை கால் எதனா வலி, உடம்பு முடியாம போயிடுது. உங்களது வந்து மேஷ லக்னம் தானேம்மா சொன்னீங்க? ஆமாங்க சார். நீங்கள் கண்டிப்பாகம்மா வருஷத்துக்கு ஒரு 3 முறையாவது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை எந்த இது வந்தாலும் நேரம் இல்லை அப்படி இல்லைன்னா தள்ளி போடாமல் திருவெண்காடு புதஸ்தலம்னு இருக்கும். அதாவது கும்பகோணத்தில் வந்து திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிட்டு புதனுக்கு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுறதோட கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு என்னம்மா இப்ப போயிட்டு வந்தோங்க சார். லாஸ்ட் வீக் போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம். அதை வந்து ரெகுலர் சொல்கிறேம்மா. அங்கேயே வந்து அகோர மூர்த்தியும் வேண்டிட்டு ரெகுலராக புதன்கிழமை நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? சென்னையில்? சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கோம். மடிப்பாக்கம்னா ஆலந்தூர்லேயே வந்து குருவாயூரப்பன் சன்னிதானம் இருக்குது. அந்த குருவாயூரப்பன் சன்னிதானத்தை புதன்கிழமை ரெகுலராக வந்து காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளேயே வந்து தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டோட கோயிலில் வந்து 5 முறை வலம் வந்து முடிந்தால் மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அங்கே இருக்கிற குருவாயூரப்பனுக்கு எண்ணெய் அபிஷேகம் என்று எல்லாரும் செய்வார்கள். அந்த எண்ணெய் அபிஷேகம் சப்போஸ் நங்கநல்லூரில் பண்ணலைன்னா நம்மளுடைய இதில் இருக்க மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்காவது நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக எண்ணெயை டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள். விரைவிலே வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விஷயமும் ஏற்படும். அசைவத்தை சாப்பிட்றதா இருந்தால் புதன்கிழமை தவிர்த்துருங்க. புதன்கிழமை ரெகுலராக இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்குங்க. இதை பண்ணுறதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 24வது பாடலை பயபக்தியோடு டெய்லி 5 முறை சொல்லிட்டு வர்றது பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். இன்னும் பெரிய அளவுக்கு சிறப்பும் அனுகூலம் ஏற்படுவதற்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வருஷத்துக்கு ஒரு முறை வழிபாடு பண்ணுறதுடன் அங்கே பொற்றாமரை குளத்தில் உட்கார்ந்து கோளர் பதிகத்தை பயபக்தியுடன் 11 முறை ஜபிப்பதன் மூலியமாகவும் அந்த நம்மளுடைய சொக்கநாதருடைய அபிஷேக விபூதியும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த அபிஷேக குங்குமத்தையும் டெய்லி வைத்து கொண்டு வருவதுடன் மூலியமாகவும் அந்த மதுரை மீனாட்சி சொக்கநாதர் படத்துடன் குருவாயூரப்பன் படத்தை வைத்து தினமும் வீட்டில் பூஜை செய்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு எப்பேற்பட்ட இந்த தேகாரோக்கிய குறைபாடுகளெல்லாம் விரைவில் தீர்வதற்கும் நல்ல மருத்துவரும் அந்த மருந்துகள் மாற்று மருந்துகள் கிடைப்பதன் மூலியமாக விரைவிலே எல்லா பிரச்சனையும் தீருமா.
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேம்மா. செல்வி சாருக்கு வணக்கம். நமஸ்காரம், சொல்லுங்கம்மா. என் பேர் மீரான்னு. சரி. எனக்கு 63 வயசு ஆகுது. சரி. 52ல 11/2/52ல பிறந்தது சார். சரி. உடம்புக்கு அடிக்கடிக்க முடியறது இல்ல. ரொம்ப என்ன சொல்லுங்கம்மா, உங்க இதெல்லாம் சொல்லுங்கம்மா. இது சிம்மராசி மகா நட்சத்திரம். சரி. இது ஒரு இடம் வாங்கணும்னு 15 வருஷமா போட்டு இருந்தோம் சார். அது இப்போ என்ன லக்னம் தெரியாதாம்மா? என்ன லக்னம் தெரியாது? லக்னம் தெரியாது சார். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. அது ஒரு இடம் வாங்கணும்னா 15 வருஷத்துக்கு முதல்ல அது பிடிஏன்னு வருது கவர்மெண்ட். போட்டுருக்கோம். அது இப்ப போட்டுருக்காங்க. போட்டா கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கணும். ரெண்டாவது உடம்பு ரொம்ப முடியல. சரி. கிடைக்கும். லக்னம் தெரியல இல்லையா உங்களுக்கு? உடம்பெல்லாம் ரொம்ப இல்ல லக்னம் தெரியாது, ராசி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஆமா 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 சார். சரி. உங்களுக்குமா நீங்க பெங்களூர்ல தான் இருக்கீங்களா? ஆமா, பெங்களூர்ல தான் இருக்கோம். சரிங்கம்மா, நீங்க ஒரு முறை சிரமம் பார்க்காம திருநாகேஸ்வரம்னு இருக்கு இல்லைங்களா? ராகுஸ்தலம், பிரசித்தி பெற்ற ராகுஸ்தலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருநாகேஸ்வரத்துக்கு வந்து பயபக்தியோடு அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து ரெகுலராக வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஏதேனும் ஒரு அம்மன் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறும் ஏற்படும். அதோடு வந்து மனதிற்கு தெம்பும் எப்பொழுதும் இந்த பய அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 27வது பாடலை படிங்க. ரெகுலராக வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஏதேனும் ஒரு அம்மன் சன்னிதானத்தில் போய் நிற்பது பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து சுரேஷ்குமார் பேசுறேங்க மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ராசி மகர ராசி மேடம். உத்திராடம் 2ஆம் பாதம் மேடம். சொல்லுங்க சார். லக்னம் வந்து கன்னி லக்னங்க சார். சரி. வயசுங்க? வயசு 34ங்க சார். 35ங்க சார். 35. 79ல பிறந்தது. சரி. என்ன நட்சத்திரம் சொன்னீங்க சார்? உத்திராடம் 2ஆம் பாதம் சார். உத்திராடம் 2ஆம் பாதம். சரிங்க. ஆமாங்க. மகர ராசி. சரிங்க. தொழில் வந்து இன்னும் சரியா அமைய மாட்டேங்குங்க சார். சரி. தடங்களாகிட்டே இருக்குது. ரெண்டாவது கேள்வி வந்து புதன் வந்து நீசத்தில் இருக்கு, கன்னி லக்னத்துக்கு இருக்குது. சரி. அதுக்கு என்ன யூஸ் பண்றது? அதாவது புதன் வந்து உங்களுக்கு மீனத்திலே இருக்கு இல்லையா? மீனத்துல இருக்கு சார். செவ்வாய் சேர்த்துருக்கு, சுக்கிரன் இருக்குங்க சார் கூட. சரி. அதாவது இதனால வந்து இந்த தொழில் அமைப்புக்கு வந்து அந்த கன்னியா லக்னத்துக்குனால புதன் நீச்சமாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே வந்து இந்த தொழில் அமைப்பில் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு நிலையாகவும் பெரிய அளவுக்கு அது வந்து கண்டினியூஷன் கிடைக்காது. ஏதாவது தொழில் ஆரம்பித்தாலும் உங்கள் பேரில் இல்லாமல் உங்கள் அம்மாவுடைய பேர்லேயே இல்லை உங்கள் துணை அல்லது பேர்லேயே ஆரம்பிக்கிறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். செக்கு சைனிங் அத்தாரிட்டி மட்டும் நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னாவே அதுவே பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திருப்பூரில் இருக்கிறனால அடிக்கடிக்கு வந்து குருவாயூர் போயிட்டு வரணும். இந்த குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுவதோட வருஷத்துக்கு ஒரு தடவையாவது துலாபாரம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு பொருளை கொடுப்பதன் மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷம் ஏற்படும். உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு பொருள் கொடுப்பதுடன் எள்ளோ அல்லது நல்ல எண்ணெயோ கொடுக்க கடன் அமைப்பு இல்லாமல் தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். இந்த குருவாயூரப்பன் படத்தை வைத்து கொண்டு கும்பிடுவது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் நல்ல விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். புதன்கிழமையில் ரெகுலராக வந்து அன்னதானம் கொடுப்பது வந்து சிறந்த அமைப்பும், நீங்கள் வந்து இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வதும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எந்தவித தொழில் ஆரம்பித்தாலும் அது சாதாரண தொழில் ஆரம்பித்தாலும் உங்கள் பேருக்கு நீங்கள் தான் ஓனர் என்று இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலெல்லாம் நல்லபடியாக முன்னேறும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் சேலம் மாவட்டம் எடப்பாடி மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். மேடம் என்னோட ராசி தனுசு ராசி மேடம். சொல்லுங்க சார். மேடம் தனுசு ராசி. சரி. நட்சத்திரம் சார். அப்புறம் லக்னம் சார். லக்னம் தெரியுமா? சிம்ம லக்னம் சார். சிம்ம லக்னம். வயசுங்க? வயசு 31 முடியுதுங்க சார். 31 முடியுது. ஆமாங்க சார். சரி. மூல நட்சத்திரம் உங்களுக்கு இல்லையா? சார் எனக்கு பூராடம். ஓகே. சரி. சந்திர திசை நடக்குதா அப்போ உங்களுக்கு? இல்லைங்க சார், சனி திசை. செவ்வாய் திசையா? சனி திசைங்க சார். எவ்வளோ வயசு சொன்னீங்க நீங்கள்? 31 சார். 31க்கு செவ்வாய் திசை தாங்க நடக்கும், இல்லைன்னா சந்திர திசை எண்டில் இருக்கும்.
சனி திசை வராது, 7.5 சனின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க சார். ஆமாம் சார், 7.5 சனி. ஆமாம், திசை வேற 7.5 சனி வேற. சொல்லுங்க. சரிங்க சார். சார் கல்யாணம் தொழில் எல்லாம் அமைய மாட்டேங்குதுங்க சார். ஆ, அது எப்படி நடக்கும், எப்படி ஏதோ பரிகாரம் கேளுங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. வெள்ளிக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயார் வழிபாடு வந்து பசுனை கொடுத்துட்டு வழிபாடு செய்வதுடன் கோவிந்த நாமாவளின்னு ஒரு மந்திரம் இருக்கும். 108 நாமாவளி சொல்கிறது தான் அந்த கோவிந்த நாமாவளி மந்திரம். பெரிய அற்புதத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மந்திரம். உங்களுடைய ராசிக்கு இதை ரெகுலராக ஜபிச்சுக்கினே வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அப்புறமா வந்து வெள்ளிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அதே பெருமாள் கோயிலில் நடைபெறுகின்ற ஏதாவது ஒரு தளிகை கொடுப்பது, சக்கரை பொங்கலோ அல்லது வெண்பொங்கலோ தளிகை கொடுத்து பக்தர்களுக்கு கொடுக்க தொழில் அமைப்பு சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். இந்த அமைப்பில் வந்து இப்போதைக்கு வந்து 7.5 சனியுடைய ஆரம்பத்தில் உள்ளதனால் கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை தரிசனம் செய்வதுடன் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து 7 அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதன் மூலியமாக திருமணத்தில் இருந்த தோஷங்களும் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது. இதை மட்டும் ரெகுலராக பண்ணாவே போதும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எங்க பையன் பேரு பிரேமானந்துங்கம்மா. ஓகேம்மா, அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு சார் இருக்கிறாரு, அவங்களோட கேள்வி கேட்கலாம். ஓகேங்க. ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்திருக்குமா? சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. மிதுன லக்னம். சரிங்கம்மா. பையனுக்கு வந்து அஷ்டமி திதியில பிறந்திருக்கானுங்க. இல்லை இப்போ பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணை கேளுங்க என்ன வேணும்னு. அவனுக்கு வந்து தொழில் சரியா அவனுக்கு 8 மாசம் தான் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆகி. யாருக்கு? ஒரு 3 மாசத்துல இருந்து அதாவது நிச்சயம் பண்ணி 3 மாசத்துல இருந்து தொழில் சரியா அமையல, என்னன்னு தெரியல. யாருக்கு? உங்க பொண்ணுக்கா மாப்பிள்ளைக்கா? பையனுக்குங்க. பையனுக்கு ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதங்க, ரிஷப ராசி, மிதுன லக்னம். பையனுடைய இதுவா இது? ஆமாங்க. இது வயசு என்னம்மா? வயசு வந்துங்க பையனுக்கு 33 ஆச்சுங்க. 33 ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க. சரி. 32 நடக்குதுங்க. 32 83ல பிறந்தானுங்க. இப்போ நடக்கிற இந்த குரு தசையில வந்து அமைப்பு வந்து அவருக்கு இந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கலாமா? சரிங்க. அதனால வந்து ரெகுலர் கண்டிப்பாக வந்து திட்டை, தென்குடி திட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? தென்குடி திட்டைங்களா? ஆமா, தஞ்சாவூர்ல இருக்கு. தென்குடி திட்டைனா பெரிய பிரசித்தி பெற்ற குருஸ்தலம் அது. சரிங்க. அந்த குருஸ்தலத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்க உங்க மாப்பிள்ளைய. ஹலோ, சொல்லுங்க. போயிட்டு அங்கே போயிட்டு பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு அந்த கோயிலே அபிஷேகம் பண்ண விபூதி கொடுப்பாங்க. அதோட நல்ல விபூதியை வச்சு தினமும் வச்சுட்டு வர சொல்லுங்கள். வேலைக்கிழமை யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். வேலைக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு ரெகுலராக வந்து வேலைக்கிழமை சிவன் பார்வதியுடன் அந்த கோயிலில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி இருந்தால் தட்சிணாமூர்த்தி, இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவதோ பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவதோ பெரிய அளவுக்கு அந்த தொழில் வந்து நிரந்தரமாக நல்ல அமைப்பையும் நல்ல முன்னேற்றத்தையும் தருவதற்குண்டான பரிகாரம் இது. ஆனால் எப்படி பண்ணாலும் அவருடைய அமைப்பில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த வருஷம் 2016 வைகாசி முடிஞ்சவுடன் அதனுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் இப்போதி நடக்கிற இந்த திசைக்கும் கோச்சார ரீதியாக நடக்கிற இந்த அமைப்புக்கும் பொறுமையாக இருப்பதே நன்மை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க. வணக்கம்மா, யார் எங்கிருந்து கால் பண்றீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேடம், நங்கநல்லூர்லேருந்து. ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம். தம்பி பேர் பாலாஜி, மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம் சார். சரி. கன்னி லக்னம், வளர்பிறை அஷ்டமியில பிறந்திருக்கான். வயசு வந்து 28 30/9/87 சார். அவர் கல்யாணம் கூடி வரமாட்டேன் சார். ஆனா நான் உங்கள்கிட்ட மே மாசம் பேசினேன் சார். பேசின போது நீங்க சொன்னீங்க திருவள்ளூர் வீரராக பெருமாள் அவர் லைஃப் லாங் அமாவாசை முடிஞ்சு வளர்பிறையில தர்சனம் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க சார். திருப்பி அவங்க நட்சத்திரத்தையே சொல்லி தட்டி கழிக்கிறாங்க சார் பொண்ணு வீட்டுக்காரங்க. சரி, இவருடைய லக்னம் என்ன சொன்னீங்கம்மா? கன்னி லக்னம் சார். கன்னி லக்னம் சொன்னீங்களா? ஆமா சார். சரிங்கம்மா. அதாவதுமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆம்பளையாக பிறந்தவங்களுக்கும் மூல நட்சத்திரம் பிரச்சனை, பொம்பளையாக பிறந்தவங்களுக்கும் மூல நட்சத்திர பிரச்சனை என்பது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையாது. நாங்கள் எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லா விதமான ஜோதிடர்கள் எல்லாரும் இருக்கிறச்சும் இதை பற்றி விளக்கம் சொல்லிட்டோம். ஆயிலியத்துக்கு பற்றியும் மூலத்துக்கு பற்றியும் கேட்டையை பற்றி எல்லாமே பண்ணிவிட்டு எந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அது கிடையாது. இது எப்படி என்றால் நீ ஏதாவது ஒரு வழியாக வந்த ஒரு மரபு. இதனால் வந்து நிறைய பேர் இதை பிடித்து கொண்டு அவர்கள் விடாப்பிடியாக இருப்பது தான் காலத்தினுடைய ஒரு மோசமான ஒரு உதாரணமான அமைப்பு. நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாமல்
உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், மந்திராலயத்திற்கு போயிட்டு ஸ்ரீ ராகவேந்தர் பகவானை மனதார ஒரு வேலைக்கிழமை வந்து தரிசனம் செய்துட்டு, வேலைக்கிழமை இரவு அந்த கோயில் பக்கத்திலே இருக்கிற அந்த கோயில் சம்மந்தப்பட்ட தங்கு விடுதியிலே தங்கிட்டு வெள்ளிக்கிழமையும் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி கிளம்பி வர சொல்லுங்கள். அந்த மந்திராலயத்தில் இருக்கிற மிருத்திகை மண்ணை தினமும் வைத்து கொண்டு வர வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய பரிகாரம். இதோடு வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், ரெகுலராக அவர் வந்து திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கிற கணபதி கோயிலுக்கு அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதன் மூலியமாக பெரிய அளவுக்கு இவருக்கு இருக்கிற இந்த எப்பேற்பட்ட தோஷமும் இந்த ஜாதகத்தில் இருந்தால் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். இப்போ வந்து சனி தோஷத்தோட பாதிப்பு வந்து குறையணும்னா நம்ம வந்து எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவதுமா சனி தோஷம்ன்றது எப்பயுமே வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னே ஒரு எல்லாருக்கும் சனி தோஷம் இருக்குன்றது வந்து ஜாதகத்தில் வந்து 30 வயசு ஆனவங்களுக்கு, பிறந்த குழந்தையிலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 7.5 சனியில், அஷ்டமத்து சனியில், கண்ட சனியில், பாத சனியில் ஏதாவது ஒரு சனியில் வந்து பாதிப்பு இருப்பாங்க. அதனால் தோஷம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய இடத்துக்கு போவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவினாச்சப்பர்னு ஒரு கோயில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா அவினாசியில். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு மூலியமாக, அதாவது சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு மூலியமாக இந்த பிறவியில் இருக்கிற எப்பேற்பட்ட பலனும் எல்லாத்தையும் முடித்து விட்டு அடுத்த பிறவி என்பதே இல்லாமல் நம்ம சந்தோஷமாக இருப்பதற்குன்னு ஒரு ஐதீகம். அங்கே இருக்கிற சனி பகவானை வழிபாடு பண்ணுறது மூலியமாக எப்பேற்பட்ட சனியால் பாதிப்பு தோஷங்கள் எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் இந்த அவினாசியப்பர் கோயிலில் போயிட்டு அவினாசியில் உள்ள, அதாவது அவினாசி என்றால் எல்லாருக்குமே தெரியும், திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறது. இந்த அவினாசி கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணுவதன் மூலியமாக சனியுடைய பரிபூர்ண நிவர்த்தி கட்டு சனியால் எப்பேற்பட்ட பாதிப்பும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய ஸ்தலம். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே சார், நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், இப்போ புத்திர தோஷம் நீங்கிறதுக்கு எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவது குமரன் குன்றம்னு இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில். அங்கே வந்து பாலசுப்ரமணியர் ஆலயம்னு ஒரு கோயில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலதண்டாயுதபன் வந்து குழந்தையாக காட்சி அளிக்கிறார், கையில் தண்டத்தை வைத்து. இந்த கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணுறதோட முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட தோஷங்களும் பரிபூர்ண நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் என்பது ஐதீகம். அந்த கோயிலுக்கு போகலாம், பக்கத்திலே இருக்கிற கோயில், யாராக இருந்தாலும் போகலாம். குரோம்பேட்டில் எல்லாரும் தெரியும், குமரன் குன்றம் என்ற இடம். இந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பிட பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். ஓகே சார், அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, நான் விழுப்புரத்துல பேசுறேன். ஓகே சார், உங்க பேரு? என் பேர் ராமதாசன். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சார், என் மகன் பேரு சந்தோஷராமன் சார். மொல்லமா சொல்லுங்க. எங்க சன் பேரு சந்தோஷராமன். டேட் ஆஃப் பர்த் 5/8/1975. 5/8/1975. மிதுன ராசி. சரி. திருவாதிரை நட்சத்திரம், கடக லக்னம். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? எங்க மருமகள் பேரு சார், குழந்தை கேட்கணும் சார். உங்களுக்கு ராஜலட்சுமி என் மருமகள் பேரு. சரி. 12/2/84. கடக லக்னம், கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம், இது கடக லக்னம். சரி, இது வந்து ஒருத்தர் வந்து மிதுன லக்னமா? அவரு மிதுன இல்ல சார், ரெண்டு பேருமே கடக லக்னம் சார். 2 பேருமே கடக லக்னம். ஆமா சார், அவரு மிதுன ராசி, நம்ம வந்துட்டு ஆயில். அவரு மிதுன ராசி, இவங்க கடக ராசி. இவங்க கடக லக்னம், கடக ராசி, அவர் மிதுன ராசி, அவ்வளவுதான். ஆனா 2 பேருமே கடக லக்னம். 2 பேரும் கடக லக்னம் தான். சரி, என்ன வேணும் இப்ப இவங்களுக்கு? வந்து இந்த குழந்தை அமைப்பா? 4 வருஷம் மேரேஜ் ஆகி. சரி. 2 சன்னுக்கு தனியாக தொழில் சார் அமையல. என்ன தொழில் தனியாக பண்ணலாம், தொழில் பண்ணால் நல்லா இருக்கும், அது ஒன்று. 2 பேருமே ஃபஸ்ட்டு வந்து சார் கேளுங்க, 2 பேருமே கண்டிப்பாக வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறது வந்து கடைபிடிக்கணும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ரெகுலராக போக போக பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் பசுனை கொடுத்து அங்காரகன்லேருந்து முத்துக்குமார சாமியிலேருந்து வைத்தியநாத சுவாமியிலேருந்து எல்லாரையும் வழிபாடு செய்ய பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு நிவர்த்தியும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பட்டீஸ்வரம் துர்க்கை இருக்குது,
அந்த பட்டீஸ்வரன் துர்க்கை சன்னிதானத்தில் போயிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கு 9 வாரத்திற்கு 2 பேர் பேரு நட்சத்திரம் சொல்லி ராகால பூஜைக்கு பணம் கட்டிட்டு வர்றது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் அவர்கள் இருக்கிற இந்த 2 பிரச்சனையும் தீர்வதற்குண்டான எளிய பரிகாரம். இந்த 2 கோயிலுக்கு மட்டும் போகிறதோட செவ்வாய்க்கிழமை வீடு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு முருகர் சன்னிதானத்துக்கும் துர்க்கை சன்னிதானத்துக்கும் 2 பேரும் போயிட்டு வர விரைவிலே வந்து எல்லா விதமான அனுகூலமும் நல்ல அமைப்பும் ஏற்படும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம், நம்பரத்துல இருந்து பேசுறேன். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். என்னுடைய டாக்டருக்கு கேட்கணும். சொல்லுங்க சார். சார் வணக்கம், என் டாக்டர் பேரு காயத்ரி. மிருகசிரீஷ நட்சத்திரம், ரிஷப ராசி. சரி. 91ல பிறந்திருக்கு, புதன்கிழமை. சரி. இதுக்கு திருமணத்துக்கு கேட்டு இருக்கிறோம் சார். சரி. லக்னம் தெரியுமா சார்? லக்னம் தெரியுமா தெரியலையா? லக்னம் விருச்சிக லக்னம் சார். சரி. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? திருமணம் எப்போ நடக்கும்ன்றது கேட்கணும், நல்ல பொருத்தமா அமையணும். சரி. இப்போ என்ன குரு தசையில் வராங்களா பாப்பா, இல்லை ராகு திசை முடிகிற வரைக்கும் இருக்காங்களா? அது தெரியலையே சார். சரி, பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே இருக்கீங்க? தாம்பரம் சார். தாம்பரத்தில் தானே. உங்கள் பாப்பாவை ரெகுலராக 7 வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை சிரமம் பார்க்காம அடையாறில் இருக்கிற அனந்த பத்மநாப கோயிலுக்கு ரெகுலராக கூட்டின்னு போங்க. 7 வாரத்துக்குள் 1 வாரத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற பெருமாளுக்கு மூலவருக்கு வந்து அபிஷேகம் ஒரு வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணுறதோட வருஷம் வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் பண்ணுறதா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதோடு மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் வீரராக பெருமாளையும் போய் தரிசனம் பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. இதை மட்டும் பண்ணாவே போதும். விரைவிலே வந்து 18 மாதத்துக்குள் நல்ல அமைப்பும் நல்ல விசேஷமும் ஏற்படக்கூடிய பரிகாரம். அதோடு வந்து விஷ்ணு சகசரநாமத்தை கேட்பதன் மூலியமாக அல்லது சுக்கிர காயத்ரி டெய்லி 11 முறை ஜபிப்பதன் மூலியமாக உங்கள் பாப்பாவுக்கு உண்டான அமைப்பில் ஜாதகத்தில் ஏதேனும் குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா. யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? தியா மேடம். நான் வந்து மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், துலா லக்னம் மேம். வயசு என்ன மேடம்? வயசு 17/4/88ல பிறந்தேன் சார். சொல்லுங்கம்மா. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது, அப்புறம் கல்யாணமும் இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு சார், அதான் கேட்கணும். மேஷ ராசி என்ன நட்சத்திரம் சொன்னீங்கம்மா? பரணி நட்சத்திரம், துலா லக்னம் சார். பரணி நட்சத்திரம். சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னம்மா இப்போ துலா லக்னமா நீங்கள்? ஆமாம் சார், துலா லக்னம் சார். சரிம்மா. உங்களுக்கு வந்துமா இந்த சந்திரன் அமைப்பில் பாதிப்பு இருக்கிறதுனால ரெகுலராக திங்கட்கிழமை சிவனுக்கு வந்து வில்வத்தோடன் ஏதேனும் ஒரு அபிஷேக பொருளை கொடுப்பதன் மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷம் ஏற்படும். ரெகுலராக வந்து சிவனை வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணுங்கள். திங்கட்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. முடிந்தால் வருஷத்துக்கு ஒரு 2 முறையாவது திங்களூர்னு ஒரு கோயில் இருக்கும், சந்திரனுக்கு பிரசித்தி பெற்ற இடம். அந்த திங்களூருக்கு போயிட்டு பகவானை தரிசனம் பண்ணுறதுடன் முடிந்தால் ஒரு திங்கட்கிழமை சந்திரனுக்கு முழு அபிஷேகம் செய்வதுடன் அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷம் ஏற்படும். ருத்ரம் சமக்கம் அல்லது சிவஸ்துதி போன்ற சிவனை பற்றி உள்ள மந்திர பாடல்களை ஜபிப்பதோ அல்லது கேட்பதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கிற இந்த உத்தியோகத்தில் இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். எந்த துலாம் ராசி சார். என் பேர் திலகவதிங்க சார். மொல்லமா சொல்லுங்கம்மா. திலகவதி. ஆமாங்க சார். எந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரம் சார். எந்த லக்னம் தெரியலைங்க சார். வயசு சொல்லுங்க. 32 சார். 25/5/1983ல பிறந்தேன் சார். சரி. புதன் தசை நடக்குது அப்போ? அது தெரியலீங்க. பரவாயில்லம்மா, சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? சரி, எனக்கு ஒரு பையன் இருக்காங்க சார். எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 16 வருஷம் ஆகுது சார். எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் அடிக்கடிக்கு சண்டை வருது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஒரே வீட்லயே இருந்தோம். 2 வருஷமா பேசாமே இருந்தோம் சார். நாங்க ஏதோ கடவுளுடைய கிருபைனால நாங்க பேச ஆரம்பிச்சோம். இப்போ நான் ரொம்ப அடிக்கடிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுக்கு என்ன சார் பண்ணணும் ப்ளீஸ்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராத குடும்பமே இருக்காதுமா. எது பேசினாலும் அவர் தப்பாவே எடுத்துக்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்றேம்மா, இது மாதிரி விஷயத்துக்கு நீங்களே கொஞ்சம் நீங்களே எல்லாத்துக்கும் பதிலையும் சொல்லிடுறீங்க. சரி, உங்களுக்கு வந்து எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கு.
நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க, வெள்ளூரில் தானே இருக்கீங்க? ஆமாங்க சார், ஆமாங்க. வெள்ளூர்லேயே இருக்கிறீங்கன்னா தங்க கோயிலுக்கு போகிறது உண்டா இல்லையா? இல்லைங்க சார், போறது இல்லை சார். அந்த கோயிலுக்கு போனாவே இந்த பிரச்சனை தீந்துருமேம்மா. கண்டிப்பாக வந்து அந்த தங்க கோயில் என்ற அந்த ஸ்ரீபுரம் என்ற தங்க கோயிலுக்கு போகிறதோட அங்கே சொர்ணபுரீஸ்வரர் லக்ஷ்மி இருக்குது, சொர்ணலக்ஷ்மின்னு இருக்குது. அந்த சொர்ணலக்ஷ்மிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்களும் உங்கள் புருஷனுமே சேர்ந்து அபிஷேகம் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் அது. அந்த கோயிலில் உள்ள அந்த அம்மனை வந்து, அதாவது மூலவரான அந்த அம்மனை வழிபாடு பண்ணுறது மூலம், நாராயணி அம்மனை வழிபாடு பண்ணுறதன் மூலியமாக எப்பேற்பட்ட தோஷமும் உங்களுக்கு இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். நீங்கள் வெள்ளூர்லேயே இருக்கிறனால இதோட ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறப்பான கோயில் கிடையாது, இதை மட்டும் போயிட்டு வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக முடிஞ்சால் 2 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் எப்பவுமே பள்ளி கொண்ட பெருமாளை போய் குடும்பத்தாருடன் தரிசனம் செய்வது குடும்பத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலமும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரமாக காணப்படுகிறது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மணப்பாத்திரம் பேசுகிறேன் மேடம், தனிகாசலம் மேடம். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் சார். சொல்லுங்கள் சார். மிகுட ராசி சார். லக்னம் தனுசு சார். சரி, வயசு வந்து 42வது சார். சரி, சொல்லுங்கள், என்ன வேணும்? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், வீட்டு கடலாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் தீர மாட்டேங்குது. தனுசு லக்னமா நீங்கள்? ஆ. எங்கே இருக்கீங்க சார்? மணப்பாக்கம் சார். மணப்பாக்கத்தில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார். இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே தீர்றதுக்கு அடிக்கடிக்கு வந்து ஸ்ரீரங்கம் தரிசனம் பண்ணுவது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் பண்ணுறதோட 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுங்க. கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து வீடு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பெருமாள் சன்னிதானத்தில் போயிட்டு கண்டிப்பாக வந்து தாமரை பூவை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதன் மூலியமாக விரைவிலே வந்து எப்பேற்பட்ட கடன் அமைப்பிலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம். அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 54வது பாடலை பயபக்தியோடு சொல்லிட்டு வாங்க. 1 முறை 2 முறை இல்லாமல் தினமும் எவ்வளோ முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை கூட்டிக் கொண்டே சொல்லிக்கொண்டே வாங்க. விரைவிலே வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான எளிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் அண்ணா நகர்ல இருந்து பூங்கொடி பேசுறேன். ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். என்னோட நேம் வந்து பூங்கொடி, ராசி வந்து தனுசு ராசி. நட்சத்திரமா? நட்சத்திரம் தெரியல, பூராடம் நட்சத்திரம். சரி, லக்னம் தெரியுமா? இல்ல தெரியாது. சரி, இல்லை பரவாயில்ல. வயசு சொல்லுங்கள். வயசு 24. சரி, என்ன வேணும்? இல்ல நான் எனக்காக கேட்கல, அந்த பொண்ணுக்காக கேட்கிறா. இப்பதான் ஜூலை 2 பிறந்திருக்கா. சரி. அவளுக்கும் தனுசு ராசி தான் சொன்னாங்க. சரி. ஆனா 7.5 சனியில பிறந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு. தனுசுனா 7.5 சனியில் தானம்மா இருக்கும். அதுக்கும் இதுக்கும் பிரச்சனைன்றதெல்லாம் கிடையாதும்மா. சனி வந்து எல்லாத்துக்குமே வந்து சனியில் பிறந்துட்டாங்கன்றதுக்காக பயப்படுறது வந்து அவசியமில்லாத விஷயம். கண்டிப்பாக வந்து நீங்களும் தனுசு ராசியாக இருக்கிறனால கண்டிப்பாக சிரமம் பார்க்காம பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம்னு இருக்கும். திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்தலம்னு ஒன்று உண்டு. அந்த ஆஞ்சநேயர் ஸ்தலத்துக்கு போயிட்டு 11 கிலோ பச்சரிசி மடப்பள்ளிக்கு கொடுக்குறதோட பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது மூலமாக அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு பயபக்தியோடு வேண்டிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்களும் பாப்பாவும் போயிட்டு வந்தாவே போதும். அத்துடன் அனுமன் சாலிசான்னு ஒரு கேசட் கிடைக்கும். அதை டெய்லி கேட்க கேட்க பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். நீங்கள் வேணுமென்னா அனுமன் காயத்ரின்னு மந்திரம் இருக்கும். அந்த அனுமன் காயத்ரி மந்திரத்தை 11 முறை ஜபித்தா போதும். முடிந்தால் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு ஜபிப்பதன் மூலியமாக இன்னும் பலமும் அனுகூலமும் ஏற்படும். சனி இருக்கிறதுக்காக பயப்படுறதெல்லாம் அனாவசியமான விஷயம். இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள். முடிந்தால் சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே உங்கள் குடும்ப சார்பாக யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, நான் ஷர்மிதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். என் ராசி கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரம். லக்னம்மா? ரிஷப லக்னம். சரி, வயசுமா? வயசு வந்து 21 முடியுது. சரிம்மா. நான் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் 1 இயரா. சரி, ராகு தசை நடக்குது உங்களுக்கு இப்போ? ஆமா சார். சரிம்மா, உங்களுக்கு வந்து இந்த உத்தியோகத்தில் வந்து பிரச்சனைகள் எது இருந்தாலும் பயப்படாதீங்க.
கண்டிப்பாக ஜனவரி 8ஆம் தேதியில் இருக்கிற அந்த ராகு பயிற்சியிலேருந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். உத்தியோகத்திலே நல்ல சிரமம் இல்லாமல் நல்ல அமைப்பும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய தசாபுத்திகள் தான் உங்களுக்கு நடக்கிறது. அதுக்கு மட்டும் மன்றம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? நாங்க செங்கல்பட்டுல இருக்கோம் சார். செங்கல்பட்டில் தானே இருக்கீங்க. சிரமம் பார்க்காம கண்டிப்பாக வந்து நரசிம்மர் சன்னிதானம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அந்த நரசிம்மர் சன்னிதானத்துக்கு முடிந்தால் உங்கள் வீடு பக்கத்திலே கூட சோழிங்கர் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அந்த நரசிம்மருக்கு முடிஞ்சால் 5 வாரம் சனிக்கிழமை ரெகுலராக போய் தரிசனம் பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலமும் விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். ஒன்றும் பயப்பட வேணாம், இதை மட்டும் பண்ணுங்கள். நரசிம்மர் காயத்ரின்னு இருக்கும், அதை மட்டும் டெய்லி 11 முறை ஜபம் பண்ணிங்கன்னா விரைவிலே உங்களுக்கு உத்தியோக பிராப்தம் கை கூடுவதற்கு பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. ஹலோ. ஓகே சார், லைனில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கலாம் வந்து எந்த கோவில் போய் வழிபடலாம் சார்? செவ்வாய் தோஷம்னாவே நிறைய பேர் வைத்தீஸ்வரன், இந்த துர்கை சன்னிதானம், பட்டீஸ்வரம் இப்படியெல்லாம் போகிறதெல்லாம் உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கிற புதுக்கோட்டை அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புணவாசல்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா விருத்திபுரேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று உண்டு. அந்த விருத்திபுரேஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் எப்பேற்பட்ட, அதாவது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. செவ்வாய் தோஷத்தினுடைய பாதிப்புகள் எப்பேற்பட்டவர்களுக்கும் வந்து அது வந்து இந்த இடத்துல இந்த கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணுறதன் மூலியமாக இவர்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலம் என்பது அதாவது ஒரு ஐதீகம். இந்த கோயிலுக்கு விருத்திபுரேஸ்வரர் கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தி செய்யக்கூடிய அனுகூலமான ஸ்தலம். ஓகே, அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்க தேனியில இருந்து பேசுறோம்மா. ஓகே சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். என் பொண்ணுக்காண்டி கேட்குறேம்மா நான். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. என் பொண்ணு 25/2/90 பிறந்திருக்காங்கய்யா. சரி. கும்பராசி சதய நட்சத்திரம். சரி. லக்னம்? லக்னம் வந்து கடக லக்னமா என்னன்னு இல்லை. சரிங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குங்கய்யா. சரி. அது என்னன்னு சொல்லுங்கய்யா கொஞ்சம். எங்க இருக்கீங்கம்மா நீங்க? தேனியில இருக்கோங்கய்யா. தேனியில தானே இருக்கீங்க? ஆமாங்க. குச்சனூர் உங்க ஊர் பக்கத்திலே தானே இருக்கு? குச்சனூர். ஆமாங்க. அந்த குச்சனூருக்கு பாப்பாவை சிரமம் பார்க்காம மாசம் ஒரு நாள் கூட்டின்னு போகலாம் இல்லையா? சரிங்க. சிரமம் பார்க்காம கூட்டின்னு போயிட்டு வெறும் நல்லெண்ணெய் கொடுங்க, எள்ளு தீபம்லாம் ஏற்ற வேணாம். நல்லெண்ணெய் கொடுத்து பகவானை தரிசனம் பண்ணுவதன் மூலியமாக எப்பேற்பட்ட தோஷமும் உங்கள் பாப்பா ஜாதகத்திலேருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய எளிய பரிகாரம். இத்துடன் மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வீடு பக்கத்திலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு கொண்டு வந்தாலே போதும். உங்கள் பாப்பாவுக்கு இருக்கிற இந்த திருமண அமைப்பு பரிபூர்ணமாக தோஷம் வந்து நிவர்த்தி ஏற்படும். அதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 17வது பாடல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 17வது பாடலையும் 35வது பாடலையும் திருமணம் நடக்கிற வரைக்கும் படித்து கொண்டே வர சொல்லுங்கள். பாப்பா முடிந்தால் 3 முறையோ 5 முறையோ 7 முறையோ எப்படி என்று ஒத்தைப்படை எண்ணிக்கையில் படிக்க சொல்லுங்கள். விரைவிலே வந்து எப்பேற்பட்ட தோஷம் ஜாதகத்தில் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய பெரிய அளவுக்கு பலத்தை தரக்கூடிய பாடல் அது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார். தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், இப்போ நிறைய காலர்ஸ் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா எந்த கோவில் போய் வழிபடலாம்? அதாவது வேலை வாய்ப்புன்றது வந்து எங்கே இருந்தாலும் சரிம்மா, வேலை வாய்ப்புக்குன்னு ஒரு அமைப்பு உண்டான ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள மாங்காடு உள்ள காமாட்சி அம்மன் தான். அந்த மாங்காடு காமாட்சி அம்மனுடைய பலமே வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் சிரமம் பார்க்கக்கூடாது. 6 வாரம் அவங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த வாரம், ஒரு வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை 6 வாரம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைனா 6 வாரம் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைனா 6 வாரம், இந்த கிழமைகள் மாற்றாமல் தொடர்ச்சியாக 6 வாரம் எலுமிச்சை பழத்தை கொடுத்து அம்பாள் வந்து அங்கே ஒற்றை காலில் கிழக்கை பார்த்து ஈசனை நோக்கி அக்னி தவம் செய்த இடம் என்று ஐதீகம். அங்கே வந்து அம்மனுடன் ஸ்ரீசக்கரம் என்பது பிரசித்தி பெற்றம். அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு தான் அர்ச்சனையெல்லாம் உண்டு. அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை தினமும் வைத்து கொண்டு வருவது மூலியமாக, காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது மூலமாக, காமாட்சி அம்மனை அதாவது மாங்காடு காமாட்சி அம்மனுடைய துதியை வந்து ஜபிப்பதன் மூலியமாக
எப்பேற்பட்டவர்களுக்கும் அவர்கள் படித்ததுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகம் கிடைக்காத உத்தியோகத்தில் கண்டிப்பாக உத்தியோக பிராப்தம் கிடைக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் வந்து இன்றைய இல்லை, முன்னோர்களாலே கொண்டாடப்பட்ட ஒரு ஸ்தலம் பார்த்திங்கன்னா மாங்காடு காமாட்சி அம்மன் தான். நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, யாரெங்க இருந்து கால் பண்றீங்க? மாதவரத்துல இருந்து பேசுறோம், மீனா சுப்பிரமணியன். ஓகே சார் இருக்கிறாருமா. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இது சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க. என் தம்பி பேர் ஸ்ரீராம். சரி. அவருக்கு வந்து 73ல பிறந்தார் அவரு. சரி. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எல்லாம் நல்லா இருக்கான். கல்யாணம் மட்டும் தடைப்பட்டுட்டே இருக்குது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம், எப்ப ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அவர் ராசி லக்னம்னா என்னம்மா? அவர் வந்து 6/6/73 சார். சரி. ராசி லக்னம்லாம் இல்லையா, தெரியாதா? ராசி வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம் சார். லக்னம் தெரியல. சரி. 73வது வருஷம் அவரு. ஆமா ஆமா. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? மாதவரத்துல இருக்கோம் சார். மாதவரத்துல தானே இருக்கீங்கம்மா? ஆமா. உங்க தம்பி கிட்ட சொல்லி கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு 4 மாதம் தொடர்ச்சியாக 4 மாதத்துல எப்ப முடியுதோ ஒரு தடவை போனாலும் சரி, இல்ல வார வாரம் போனாலும் சரி, ஊத்துக்கோட்டைன்னு இருக்கு இல்லைங்களா, சுருட்டப்பள்ளி, சுருட்டப்பள்ளி போயிருக்கார் சார். அந்த சுருட்டப்பள்ளி, அந்த சுருட்டப்பள்ளி சிவனை வந்து தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் மூலியமாக, பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவதன் மூலியமாக, ஏதேனும் ஒரு 4 மாதத்தில் ஒரு பிரதோஷத்தில் போயிட்டு அந்த சுருட்டப்பள்ளி சிவனை தரிசிப்பதன் மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் அவர் வாழ்க்கையில் வந்து இந்த திருமண அமைப்பு வந்து 42 வயதாகுது இல்லையா அப்போதைக்கு, அந்த அமைப்பில் இருக்கிற எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தால் தான் இது மாதிரி திருமணம்லாம் தள்ளி போகும். இந்த அமைப்புடைய தோஷத்தை நீக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் வந்து சுருட்டப்பள்ளி. அது உங்கள் வீடு பக்கத்திலே இருக்கனால இந்த இடத்த ரெகுலராக போக சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா, யாரெங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னை சைதாப்பேட்லேருந்து அமுதா பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே மேம். சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம் சார். நான் என்ன ப்ராப்ளத்துக்காண்டி கால் பண்ணிக்கேன்னா, என் பேர் அமுதா. சரி. ஓகே. என்னோட ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம். சரி. என்னோட கணவர் ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம். சரி. இப்போ என்னன்னா, நான் கல்யாணம் ஆகி எங்களுக்கு 1.5 வருஷம் ஆச்சு சார். இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. உங்க லக்னம் என்னம்மா, அவர் லக்னம் என்னம்மா? லக்னம் ஞாபகம் தெரியல சார். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. அவர் வந்து 84ல பிறந்தாரு, நான் 94ல பிறந்தேன். ஓகேங்களா. அவரும் 9th மந்த் தான், நானும் 9th மந்த் தான். பட் என்ன ப்ராப்ளம் தெரியல, அந்த குழந்தை பாக்கியம் மட்டும் இன்னும் இல்லை. எனக்கு வேலையும் கிடைக்கல சார். சரிம்மா. நீங்க வந்து ரிஷபம், அவர் கும்பம் இல்லையா? ஆமா சார். சரிங்கம்மா. நீங்க வந்துமா சிரமம் பார்க்காம எங்க இருக்கீங்கம்மா? நான் சென்னை சைதாப்பேட்ல இருக்கேன் சார். சென்னை சைதாப்பேட்டில் தானே இருக்கீங்க? ஆமா சார். தொடர்ச்சியாக 5 வாரம் புதன்கிழமை சென்னையில் மகாலிங்கபுரம் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு ரெகுலராக வர பழக்கத்துக்கு வாங்க. உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அது அங்கே இருக்கிற குருவாயூரப்பனுக்கு சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது. அதை தொடர்ச்சியாக ஒரு வாரமும் பண்ணி கொண்டு வாங்க. புதன்கிழமையாக உங்கள் பேருக்கு வந்து பணம் கட்டிட்டு பண்ண பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷத்தையும் ஏற்படுத்தி தரோம். உங்கள் பேருக்கும் உங்கள் சார் பேருக்குமே அந்த புதன்கிழமையில் பண்ணிங்கன்னா, உங்கள் பேருக்கு இந்த வாரம் பண்ணுங்கள், அடுத்த வாரம் உங்கள் சார் பேருக்கு பண்ணுங்கள். அது இல்லாமல் தொடர்ச்சியாக 5 வாரம் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை வந்தாவே போதும். இங்கே இருக்கிற இந்த இங்கே இருக்கிற குருவாயூரப்பன் சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நல்லபடியாக எல்லாமே வந்து கடவுள் அனுகிரகத்தால் சீக்கிரம் புத்திர சந்தான பிராப்தம் உருவாகிட்ட பிறகு, குழந்தெல்லாம் பிறந்த பிறகு குருவாயூர் கேரளாவில் போயிட்டு குழந்தைக்கு வந்து துலாபாரம் பண்ணுறதாக வேண்டிக்கங்க. உங்களுக்கு இருக்கிற அமைப்பில் பெரிய அனுகூலம் ஏற்படும். அதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 73வது பாடலை நீங்களும் சாரை வந்து பயபக்தியோடு டெய்லி 5 முறை சொல்லுங்கள். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மருத்துவர்கள் மூலியமாக விரைவிலே வந்து சரியான நல்ல அமைப்பு கிடைக்குமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, யாரெங்க இருந்து கால் பண்றீங்க? தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து பேசுறேங்க. என் பேரு தங்கமாரி சீனிவாசன். எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் கேட்கணுங்க. ஓகேம்மா, சார் இருக்கிறாரு. உங்களோடவும் உங்களோட வீட்டுக்காரோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சரி, ஓகே. வணக்கங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம். எங்க வீட்டுக்கார பேரு சீனிவாசன், திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம், 11/5/1966 பிறந்திருக்கிறாரு. சரி. லக்னம். லக்னத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்கிறாங்க. சனி தசை நடக்குது. அவருக்கு தொழில் வந்து வேலை பாக்குறாங்க. அது ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படி மாத்திர மாதிரியே வருது. டிரைவரா வேலை பாக்குறாங்க. சொல்லுங்க. அப்புறம் என்னோடது வந்து சிம்ம லக்னம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம்.
எனக்கு இப்ப ராகு தேசம் நடக்குதுங்க. சொந்த வீடு வாங்கணும், கடன் பிரச்சனை ஒரு 15 வருஷமாவே இருக்குது, எனக்கு தீரவே மாட்டேங்குது. இந்த 3 மட்டும் இல்லை. சரி, அதாவது அவருக்கு வந்து இப்போ சனி திசையில் சனி புத்தியாமா இல்லை முடிஞ்சிடுச்சா? ஹலோ, சரிங்கம்மா, அவருக்கு சனி திசையில் சனி புத்தி முடிஞ்சிடுச்சுங்களா? சரி, பரவாயில்லம்மா. அதாவதுமா, உங்களுடைய 2 பேருடைய ஜாதக அமைப்புக்கும் ரெகுலராக வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டினியூஸாக போகிற பழக்கத்துக்கு ஏற்படுத்திடுங்க. அது மட்டும் போகிறதோடு இல்லாமல் உங்கள் சாருடைய உத்தியோகத்தில் அடிக்கடிக்கு இந்த பிரச்சனைகள் மாறுதல்கள் உத்தியோகம் நிலையில்லாமல் இருக்கிறதுனால மொத்தம் 3 நரசிம்மரை ஒரே நாளில் பார்க்கணுன்னு சொல்லுவேன் அடிக்கடிக்கு. அதுபோல் அந்த நரசிம்மரான சன்னிதானம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர், அடுத்ததாக பூவரசங்குப்பம் நரசிம்மர், அடுத்ததாக பரிக்கல் நரசிம்மரை வந்து தரிசனம் செய்வதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படக்கூடிய பரிகார ஸ்தலம். இதோடு இல்லாமல் நரசிம்மர் காயத்ரி 2 பேரும் ஜபிப்பதன் மூலியமாக உங்கள் 2 பேருக்கு இருக்கிற இந்த அமைப்பும் கடன் அமைப்பும் நிவர்த்தி ஏற்படக்கூடிய பெரிய அளவுக்கு அனுகூல பரிகாரங்கள் இது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கஜலட்சுமி, பொன்னேர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் அதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஓகே சொல்லுங்க கஜலட்சுமி அம்மா. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 11/5/1985. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், மகர லக்னம். சரி, என்ன வேணும்? கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. சரி, எங்கே இருக்கீங்க நீங்கள்? பொன்னேரியில் இருக்கீங்களா? நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேணாமா. ரெகுலராக வந்து திருவள்ளூர் வீரராக பெருமாளை வந்து 11 வாரம் வந்து வெள்ளிக்கிழமை ரெகுலராக போய் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்து முடிந்த அளவுக்கு அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அர்ச்சனை, ஆராதனை, தீபாராதனை, அன்னதானத்திலெல்லாம் பங்கு பெற்றாவே போதும். அந்த வீரராக பெருமாளை வைத்து தினமும் கும்பிடுவதோடு வெள்ளிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை ரெகுலராக வந்து யாருக்காவது வந்து உணவு தானம் கொடுக்க பாருங்கள். இந்த பரிகாரம் பண்ணாவே போதும். இதோட வேறு எந்த பரிகாரமும் உங்கள் லக்ன ராசிக்கு தேவையில்லாத பரிகாரம். இதை மட்டும் பண்ணுங்கள், பெரிய அளவுக்கு அனுகூலத்தை விரைவிலே பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் இங்கே மாங்காட்டிலேருந்து பண்ணுறாங்க. ஓகே, சார் இருக்கிறாரு. உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. பேர் தீபிகா சார். சரி. பிறந்த டேட் 9/5/93. சரி. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா. சரி. விடிய காலையில 2:53 இருக்கட்டும்மா. சொல்லுங்க. 22 வயசாகுது. என்ன ராசி லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசின்னு சொல்றாங்க சார். சரி, நட்சத்திரம் என்ன சொல்றாங்க? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, கார்த்திகையில 3ல எது வருது? பரணி நட்சத்திரம் நாங்க, அப்புறம் மூல நட்சத்திரம்னு சொல்றாங்க. அது எப்படிமா? பரணிக்கும் மூலத்துக்கும் சம்பந்தமே இல்லையம்மா. ஆமா சார், அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பரணி நட்சத்திரம்ன்றாங்க, மூலம்ன்றாங்க. குழப்பம் ஏற்படுவதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லைம்மா. இப்பெல்லாம் டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சாவே போதும். ஒன்றும் டைம் ஆஃப் பர்த் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சாவே கரெக்டாக பார்த்துலாம். இதுக்கெல்லாம் ஒன்றும் சிரமம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி யாரோ ஜோசியர் இல்லைனாலும் கம்ப்யூட்டரில் நெட்டில் நீங்களே போய்ட்டு பார்த்தாவே வந்துடும். இதை மட்டும் பண்ணுங்கள். அது இல்லாமல் வந்து இப்போதைக்கு வந்து உங்கள் பாப்பாவுக்கு வந்து நீங்கள் சொல்கிற இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகருக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாக அந்த பிள்ளையார்பட்டியுடைய தங்க கவச படத்தை வைத்து தினமும் உங்கள் பாப்பாவை தீபமேற்றி வழிபாடு பண்ண சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். இதை மட்டும் பண்ணிங்கனாவே போதும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹேம்லதா உடுமல்பேட்டில் இருந்துங்க மேம். ஓகே, சொல்லுங்கம்மா. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு சார் இருக்கிறாரு. உங்களோட கேள்விகளை கேட்கலாம். கடகராசி, பூச நட்சத்திரம், கடக லக்னம் மேம். சரி, வயசுமா? 89ல பிறந்தேங்க சார். 89ல நீங்க உங்க ராசி அது? ஆமாங்க சார். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? மேரேஜ் எப்ப நடக்குங்கிறதுங்க சார், அப்புறம் பிஹெச்டி பண்றேன், எப்ப கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறதுங்க சார். சரி, பூச நட்சத்திரம் தானே நீங்க? ஆமாங்க சார். சரிம்மா, இப்போதைக்கு வந்துமா நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், அந்த மேரேஜ் அமைப்புக்கு உங்கள் ராசியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய அமைப்பு வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் சாத்துவதோ இல்லை பசுநெய் கொடுத்துட்டு வருவதோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது பண்ண உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான அனுகூல அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதோடு வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பல அமைப்பு நல்லாக இருக்கிறதுனால 2017 வந்து
உங்களுடைய பெரிய படிப்புக்கு உண்டான டிகிரி அமைப்பெல்லாம் முடிவதற்குண்டான சாத்தியக்கூறு ஏற்படும். எனவே நீங்கள் உங்கள் படிப்புக்கு எப்பொழுதும் சிரமம் பார்க்காம இருப்பதற்கு, படிப்பில் தடைகள் இல்லாமல் இருப்பதற்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ரெகுலராக போகிறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. அந்த கோயிலில் பசுனை கொடுப்பதோட பச்சரிசியை 9 கிலோவோ இல்லை 18 கிலோவோ அல்லது 27 கிலோவோ அல்லது 30 கிலோவோ 37 கிலோவோ என்று 9 எண்ணிக்கையில் வர மாதிரி பச்சரிசியை மடப்பள்ளிக்கு கொடுப்பதன் மூலியமாக எப்பேற்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தையும் நிவர்த்தி ஏற்படும். சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு பசுனை கொடுப்பது உங்கள் திருமணத்தில் இருக்கிற தடையை பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இவ்வளோ நேரம் நம்ம ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா காலர்ஸோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான பதில்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.